புக்கோட கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக என்னோட கதையை சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் நான் ஸ்கூல் டாப்பர், யூஜியில் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், பிஜி ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் காலேஜில் பண்ணேன். 3 டிகிரி வச்சுருக்கேன். என் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நான் ரொம்ப பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ப்ரெசண்ட்டில் உலகத்தோட பார்வைக்கு நான் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி நான் ரொம்ப நல்லா வரணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நீ எப்படிலாமோ ஆகணும்னு நான் விருப்பப்பட்டேன், ஆனால் நீ இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போவும் நல்ல ஹியூமன் பீயிங்காக தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டப்ப, உனக்கு புரியலை விடு அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை எண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியும் இது எனக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு, ஆனால் நான் கொஞ்சம் உடஞ்சிட்டேன். நான் எப்போ உடஞ்சாலும் என்னை சரி பண்ணுற மேஜிக் என்னோட புக்ஸ் தான். அப்படி ஒரு மேஜிக் இந்த மிட் நைட் லைப்ரரி. நோராங்கிற பொண்ணு ஸ்கூல் படிக்கும்போது ஸ்விம்மிங்கில் ஒலிம்பிக்ஸ் போவாங்கிற அளவு பெர்ஃபார்ம் பண்ணுவாள். ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் அதை குவிட் பண்ணிடுவா. அவங்க அப்பா அதுக்கப்புறம் அவட்ட பேச மாட்டாங்க. கிளேஷியாலஜிஸ்டாக ஆகணும்னு ட்ரீம் வச்சுருப்பா, ஆனால் அதை பர்சியூ பண்ணியிருக்க மாட்டா. ஒரு மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் பண்ணிப்பா, அதையும் குவிட் பண்ணிடுவா. அதனால் அவன் அண்ணன் அவட்ட பேச மாட்டான். ஒரு கேட் வளர்ப்பா, அதுவும் செத்து போயிடும். லவ் பண்ணி மேரேஜ் வேற போகும், அதையும் கால் ஆஃப் பண்ணியிருப்பா. தனக்குன்னு யாரும் இல்லை, பர்பஸும் இல்லை, தான் ஒரு ஃபெயிலியர்னு ஸ்லீப்பிங் பில்ஸ் ஓவர் டோசேஜ் எடுத்துப்பா. டெத்துக்கும் லைஃப்க்கும் நடுவில் ஒரு மிட் நைட் லைப்ரரிக்கு போவா. அங்கே அவள் என்னெல்லாம் ஆகணும்னு நினச்சாலோ அந்த லைஃப் எல்லாமே வாழ்ந்து பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஒலிம்பிக்ஸில் வின் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு லைஃப், அந்த பேண்டை கண்டினியூ பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு லைஃப், கிளேஷியாலஜிஸ்டாக ஒரு லைஃப், அவளை லவ் பண்ணவரை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருப்பா அப்படின்னு ஒரு லைஃப். இப்படி நிறைய லைஃப் வாழ்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதில் எந்த லைஃப் பிடிக்குதோ அதை அவள் சூஸ் பண்ணலாம். ஃபைனலாக அவளுக்கான லைஃப்பை அவள் ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சுதா அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நம்பர் 1, இது உங்களோட லைஃப். இதில் நீங்கள் எடுத்த டெசிஷன்ஸ்னால என்ன மெஸ் கிரியேட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக மட்டும் ஃபுல்லஸ்ட்டாக இந்த லைஃப்பை வாழுங்க, அதுவும் பிடிச்சி வாழுங்க. நம்பர் 2, திருப்தி வேணும். சின்ன சின்ன விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா எவ்வளோ பெருசாக சாதிச்சாலும் ஹாப்பினஸ் இருக்காது. நம்பர் 3, எந்த ரெக்ரெட்ஸும் இல்லாமல் உங்களை நீங்கள் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்பர் 4, வாழ்க்கையை முழுமை செய்கிறது காதல் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை நம்ம வேற ஒரு நபர்கிட்ட இருந்து தான் எதிர்பார்க்குறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடைக்கிறது இல்லை. கிடைச்சா அதை கொண்டாடுங்க, ஆனால் முதல்ல உங்களை மட்டும் நேசிங்க. ரீசெண்டாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்னையை பற்றி மட்டும் யோசித்து என்னையை மட்டும் நேசிச்சா அது செல்ஃபிஷ்னஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர், அது செல்ஃபிஷ்னஸ் இல்லைம்மா, அது செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னார். யோசிக்க வேண்டிய விஷயம். வேறொரு பதிவில் பேசலாம். இப்படிக்கு அன்புடன் வாசகி.